நீங்கள் எடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. இப்போ இடுப்பில் இந்த தோழனை உள்ள பைக்கில் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படிதானே? சரி, இப்போ பாருங்க, கூடத்தை தோழின் குடத்தை தோளின் மேல் வைத்து ரெபெக்காள் வந்தார். அப்படின்னா எம்டி வெறும் குடம்னா கூட தோளில் வச்சு தான் வந்திருக்காங்க. ஆனால் இதை நான் வாசித்து பார்ப்பேன், நம்ம தமிழ்நாட்டையும் ஒத்து பார்ப்பேன், மற்ற மாநிலங்களையும் ஒத்து பார்ப்பேன். தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்களையும் குடத்தை இங்கே தான் வைக்காங்க, தோளில் தான் வைக்காங்க. நம்ம மட்டும்தான் என்ன செய்யலை, தோளில் வைக்கலை. தோளில் வைக்கல, இடுப்பில் வைக்கல, ஏற்கனவே சொன்ன மாதிரி பைக்கில் தான் தொங்குது. சரி பாருங்கள், இப்போது குடத்தை தோளின் மேல் வைத்து ரெபெக்காள் வந்தான். மகாரூபவதி, அழகான பெண். அப்படின்னு அழகான பெண்ணா அது அழகுன்னு அழகு ஆண்டவர் கொடுத்த அழகு. அழகான பெண் மகாரூபவதி கன்னிகையாக இருந்தால் அவள் துறவிறங்கி தன் குடம் நிரப்பி பின் ஏறி வந்தாள். இதை ரசித்து பாருங்க, அந்த பெண்மணி, அந்த வாலிப சகோதரி எப்படி அந்த துறவிலே இறங்கி குடம் நிரப்பி ஏறி வந்தாள். மகாரூபவதி கன்னிகையாக இருந்தால் அவள் துறவிறங்கி தன் குடம் நிரப்பி இவருடைய என்ன ஆண்டவர் சொன்னது, எந்த ஒரு பெண் நான் குடிக்க தண்ணீர் கேட்டவுடனே எனக்கு தண்ணீர் குடிக்க சாய்க்கிறாளோ, என் ஒட்டகத்திற்கும் வார்க்கிறாளோ, அவள் தான் நீர் என் எஜமானுக்கு நீ எஜமானுக்கு ஆயத்தப்படுத்திய பெண் என்று தன்னுடைய இதயத்திலே எண்ணிக்கொண்டால் எண்ணியது போலவே நடந்தது. ஓடி போகிறான் அதை கொடுத்த அந்த ரெபெக்காள் சகோதரி. அப்படி துறவிறங்கி குடம் நிரப்பி ஏறி வரும்போது ஓடி போய் கேட்கான். கேட்ட உடனே கொடுத்து இறக்குறா, சாய்க்கிறா. சாய்ச்சி கொடுக்கணும், உங்களுடைய ஒட்டங்களுக்கு வார்த்தைன்னு சொல்லலாம். இதை நினைக்க பாருங்க, இந்த மனுஷன் அந்த மாதிரி முதல்ல மாதிரி ஃபோன்லாம் கிடையாது, யாரும் பேச முடியாது. அல்லது இவன் புரோக்கர் வச்சு ஒன்றும் கேட்கல, அடையாளம் கேட்டான். யார் கேட்டா அடையாளம்? யார் கேட்டா? கிதியோன் கேட்டான். ஞாபகம் இருக்கா? கிதியோன். கிதியோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்?
எனக்கு என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? நான் சொல்லுறேன், உள்ளது சொல்லிடுறேன். இஸ்ரவேலர்கள்லாம் கோதுமையை விளைய வச்சிருப்பாங்க, அப்படிதானே? மீதியானவர்கள்லாம் வருவாங்க, என்ன செய்வாங்க? அந்த கதிர்களை மட்டும் வெட்டிட்டு போக வருவாங்க, அப்படிதானே? கதிர்களை மட்டும் வெட்டிட்டு போக வருவாங்க. இப்போது நாம தான் ஊழியம் செய்கிறோம். கிறிஸ்தவ